இப்படி ஐப்ரோஸை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கனால இந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் கிளாட் ஆயிருக்கும். 4 ஸ்கல் போன்ஸோட சங்கமம்னு சொல்லலாம். கண்டிப்பா பண்ணிக்கணும். எப்பவுமே ஐப்ரோஸ் வர்றவங்கலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணுங்க, 10 மினிட்ஸ்ல பண்ணுங்க அப்படின்னு ஹரிபரியா வந்துட்டு போவாங்க. கண்டிப்பா அப்படி இனிமேல் வராதீங்க. பாதத்துல இருந்து உச்சந்தலை வரைக்குமே எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சக்ராஸ் இருக்கு. அந்த சக்ராஸோட மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா Hi friends, welcome to Pin Skin Care. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is Jamana Rani, cosmetologist and acupuncture doctor. எல்லாமே வந்து ஐப்ரோஸ் பண்ணுவோம். ஸோ ஐப்ரோஸ் பண்ண உடனே ஒரு மசாஜும் பண்ணுவோம். ஸோ அந்த மசாஜுக்காக நிறைய பேர் ஐப்ரோஸ் பண்றவங்க இருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமையே வந்து அந்த மசாஜை பண்ணிக்கிறோம். ஸோ மசாஜ் ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐ மசாஜ், அந்த ஐப்ரோஸ் முடிச்சோடனே பண்ணுற மசாஜ் வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதனால தான் வந்து ஐப்ரோஸ் முடிச்சோடனே எங்க அந்த மசாஜ் அப்படின்ட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாடியா இப்போதான் ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வர்றது என்னமோ ஐப்ரோஸ்க்காக தான். ஆனால் அவங்க போகும்போது அந்த மசாஜை எதிர்பார்த்து அந்த முடிச்சுட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவாங்க. ஸோ இது எல்லாருமே கண்டிப்பா இந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும். பட் அந்த மசாஜ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்படி ஐப்ரோஸை வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கனால இந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் கிளாட் ஆயிருக்கும். அதனால இந்த பிளட் சர்க்குலேஷன் திருப்பியும் ப்ராப்பரா சர்க்குலேட் ஆகிறதுக்காக நம்ம இந்த மசாஜ் கொடுக்குறோம். இந்த மசாஜ் வந்து க்ரீம்லையும் கொடுக்கலாம், இல்லை ஆயில்ஸ்லையும் கொடுக்கலாம். இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சொல்லுவோம். டெம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பிள் பாயிண்ட் எதனால சொல்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்கல் போன்ஸோட சங்கமம்னு சொல்லலாம். 4 ஸ்கல் போன் ஃபியூஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன அந்த 4 ஸ்கல் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்டல், பேடிட்டல், டெம்பரல், ஸ்பினாய்ட். ஸோ ஃப்ரண்டலுங்கிறது வந்து இந்த பகுதி, இந்த முன் தலை, இந்த ஃபோர்ஹெட் தான் வந்து ஃப்ரண்டல் சொல்லுவோம். ஸோ பேடிட்டலுங்கிறது வந்து பின்தலை. டெம்பரலுங்கிறது இந்த ஐஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா. ஸ்பினாய்டுங்கிறது வந்து இந்த பின்னாடி காது பின்னாடி இருக்கிற இந்த ஏரியா. ஸோ இந்த மெயின் அந்த ஸ்கல் 4 ஸ்கல் பாயிண்ட்டையும் வந்து சங்கமிக்கிற இடம் தான் வந்து இந்த பாயிண்ட், அதாவது நெத்திக்கு நடுவுல. ஸோ அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து பொட்டு இந்த இடத்துல வைப்போம். ஸோ இந்த பொட்டு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம். ஸோ ஐப்ரோஸ் பண்ணாதான் இந்த மசாஜ் கொடுக்கணும்னு கிடையாது. டெய்லியுமே வந்து நம்ம பொட்டு வைக்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தில் பொட்டு வைப்பாங்க. பொட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா ரிங் ஃபிங்கர்ல தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரிங் ஃபிங்கர்ல வந்து நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுக்க மாட்டோம், ப்ரெஷர் அவ்வளவா இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து குங்குமம் எடுத்து இப்படி சுத்தி வைப்பாங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ரொட்டேஷன்ல, சர்க்குலர் மோஷன் இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம பொட்டு வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடம் சுத்தி, அதாவது இந்த 4 ஸ்கல் போன்ஸோட ஃபியூஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம எடுக்கிற டிசிஷனும் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மசாஜ்ல இருக்கு, இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம். அண்ட் ஐப்ரோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இந்த இடத்துல மசாஜ் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபேஷியல்ஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா மசாஜ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி மசாஜும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல கொடுக்கணும். ஒரு ஹரிபரியாவும் கொடுக்க கூடாது. ஏன்னா சொன்ன மாதிரி டெம்பிள் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைதியா ப்ராப்பரா ரிலாக்ஸ்டா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடம் வந்து நெற்றிக் கண்ணுன்னு சொல்லலாம், அக்னியா சக்கரான்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட உடம்புல இருந்து பாதத்துல இருந்து உச்சந்தலை வரைக்குமே எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சக்ராஸ் இருக்கு. அந்த சக்ராஸோட மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த அக்னிய சக்கரா. ஸோ இந்த இடத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்த ஆக்டிவேட் பண்றதுனாலையும் நான் சொன்ன மாதிரி எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வரக்கூடிய ஏதாவது நோய் ஏதாவது இருந்தாலுமே அந்த
மசாஜ் மூலியமா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலியமா அதை தடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வெறும் சிம்பிளான மசாஜ்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்கிற மசாஜை கண்டிப்பாக பண்ணிக்கணும். எப்பவுமே ஐப்ரோஸ் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 minutes பண்ணுங்க, 10 minutes பண்ணுங்க அப்படின்னு ஹரிபரியா வந்துட்டு போவாங்க. கண்டிப்பாக அப்படி இனிமேல் வராதீங்க. வரும்போது கண்டிப்பாக அந்த மசாஜையும் ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அழகும் ஆரோக்கியமும் கூடி வரும். அதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம அப்ளிக் பண்ணி மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டென்ஷனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நெத்தி சுருக்கி இந்த இடத்துல எல்லாம் கோடு கோடாக இருக்கும். ஸோ அந்த கோடும் வராமல் விங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ லேடிஸ் மட்டும்தான் வந்து இங்கே பொட்டு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜென்ஸுமே வந்து விபூதி இல்லை குங்குமம் ஏதாவது வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து விபூதி இல்லை குங்குமம் ஏதாவது வச்சு விட்டுட்டு அனுப்புங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெதுவாக இந்த இடத்துல ஐப்ரோஸ்க்கு மேலே மிட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் இப்படி போய் இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷன் கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப அழுத்திட்டீங்கனாலும் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தலைவலி கம்மி ஆகிறதுக்கும் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சைனஸ் ஏதாவது இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல இந்த கண் ஓரத்துல இருந்தே நம்ம வந்து இப்படி மசாஜ் கொடுப்போம். ஸோ இந்த மசாஜ் மூலிமா அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலுமே அதுவும் இந்த ப்ரெஷர்னால கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்துட்டு போய் இந்த இடத்துல லைட்டாக ஒரு காது பக்கத்தில் போய் ரொட்டேஷன் பண்ணி இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து காது பின்னாடி போய் இப்படி அழுத்தம் கொடுத்து விட்டிங்கனாக்கா பிடிச்சி விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது தலைவலி வந்தால் கூட இனிமேல் அவங்களுக்கு அந்த தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால சடனாக அந்த ப்ரெஷர் கொடுத்தோன்னா தலைவலி வந்திருக்கு. ஸோ அந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தலைவலியே வரவே வராது. ஸோ இந்த மாதிரி இந்த மசாஜ் வந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து செய்யறதுக்கு யாருமே தவறாதீங்க. பண்ணும்போது இந்த மசாஜை கேட்டு செஞ்சுட்டு போங்க. ஸோ அதே மாதிரி மசாஜ் பண்ணும்போது கண்ணை சுற்றியும் வந்து மசாஜ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துலையும் ஐ சுற்றியும் வந்து இருக்கிற ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸு, ஐஸ் கிட்ட வர ரிங்கிள்ஸு, இந்த க்ரோபிட்டில் வர ரிங்கிள்ஸ் அதெல்லாமே வந்து வராமல் பார்த்துக்கலாம். இதனால் வெறும் அழகுக்காக ஐப்ரோஸ் பண்றீங்க, இனிமேல் இந்த மசாஜை ஞாபகம் வச்சுட்டு அதையும் மறக்காம செஞ்சுக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐப்ரோஸ் மசாஜ் செய்யும் போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோ ரொம்ப நான் மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.